வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து நடத்தும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இன்று இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி விருகம்பாக்கம் தொகுதி. இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் உள்ள பகுதிகள் அனைத்தும் வில்லிவாக்கம் தொகுதியிலிருந்து 65 மற்றும் 128 ஆகிய வார்டுகளையும், ஆலந்தூர் தொகுதியிலிருந்து 129, 130, 131 ஆகிய வார்டுகளையும் ஒன்றிணைக்கப்பட்டு இந்த தொகுதி 2011 உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த 2011 இருந்து தற்போது வரை 3 கட்சிகள் மாறி மாறி வென்றுள்ளது. தேமுதிக ஒரு முறையும், அதிமுக ஒரு முறையும், திமுக ஒரு முறையும் இந்த பகுதியில் வென்றுள்ளது. கடந்த 2021 தேர்தலில் போட்டியிட்டு வென்ற கட்சி திமுக. வி பிரபாகர் ராஜா 74,351 வாக்குகளை பெற்று இங்கு வென்றுள்ளார். சதவீத அடிப்படையில் 44.38% ஓட்டுகளை வாங்கியுள்ளார். இவரை தொடர்ந்து தோல்வியடைந்த அஇஅதிமுகவை சார்ந்த ரவி 55,984 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 33.42% பெற்று தோல்வியடைந்துள்ளார். 3ஆம் இடத்தில் ஸ்னேகன், கவிஞர் ஸ்னேகன் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பாக நின்று 16,939 வாக்குகளை பெற்றுள்ளார். சதவீத அடிப்படையில் 10.11% எடுத்துள்ளார். 4ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ராஜேந்திரன் அவர்கள் 10,185 வாக்குகளை பெற்றுள்ளார். 6.8% ஓட்டுகளை வாங்கியுள்ளார். நோட்டோக்கு கிடைத்த வாக்குகள் 1,563.93% ஆகும். அதிமுக தோல்வியடைந்து திமுகவிடம் பறிகொடுத்த ஓட் சதவீதம் 5.87. திமுக வெற்றி பெற்ற வாக்கு சதவீதம் 10.96. 18,367 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவை சார்ந்த ரவியை பிரபாகர் ராஜா வென்றுள்ளார். இந்த விருகம்பாக்கம் தொகுதி ஒரு பொது தொகுதியாகும். இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 2,73,740. அதில் ஆண்கள் 1,36,763, பெண்கள் 1,36,977. மொத்த பதிவான வாக்குகள் 2021 தேர்தலில் 1,67,524. நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,563. தற்போது நாம் எதிர்பார்த்த விருகம்பாக்கம் தொகுதியின் கருத்து கணிப்பு, 2026 தேர்தலின் கருத்து கணிப்பு, மக்களின் ஆதரவை பெற்ற கட்சி திமுக 41% பெற்றுள்ளன. அதிமுக 30% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளன. தமிழக வெற்றி கழகம் 17% வாக்குகளை ஆதரவாக பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் 4ஆம் இடத்தில் உள்ளது, 7% ஆதரவை பெற்றுள்ளது. இதர கட்சிகள் மற்றும் வாக்களிக்க விருப்பம் இல்லை என்று 5% மக்களும் தெரிவித்துள்ளனர். நீங்கள் அடுத்த பதிவில் மற்றொரு தொகுதியை காணலாம். அதுவரை எங்களது சேனலை பின்தொடருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.